ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக தேர்தல் முடிவுகள், அதாவது பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கான ரிசல்ட், அதாவது ஓட்டிங் வந்து கவுண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை எப்படி ஆன்லைன் மூலமாக உடனுக்குடனே, அதாவது 100% உண்மையான தகவலை எப்படி தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது மொபைல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். 2 வகையான டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, இந்த 3க்கும் தான் போட்டி தமிழகத்தில். அதன் அடிப்படையில் மொத்தம் 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதுக்கான ஓட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதியான இன்றைக்கி வந்து ஓட்டு எண்ணும் பணி வந்து நடைபெறுது. அதன் அடிப்படையில் எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்டை லைவ் கவுண்டிங்கோட மொபைல் மூலமாக பார்க்குறதுனால தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் எடுத்துக்கங்க. மொபைலில் ஈஸி நெட், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் ECI நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்ததுமே உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு கேட்கும், அல்லது இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓப்பன்னு கேட்கும், அல்லது இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் இப்போ கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை சைன்இன் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓட்டர் சர்வீஸ், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓட்டர் சர்வீஸில் நிறையா ஒரு 8 ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுக்குறேன். அதை ஓகே கொடுத்ததும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆப்ஷன்ஸ் 7 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 7 ஆப்ஷன்ஸில் 2வது ஆப்ஷனாக இருக்கும் ஆரஞ்சு கலரில், லைட் ஆரஞ்சில் கரண்ட் எலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த கரண்ட் எலெக்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். கரண்ட் எலெக்ஷன் டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எலெக்ஷன் ஷெட்யூல், எலெக்ஷன் ரிசல்ட், இண்டெக்ஸ் கார்டு அப்படின்னு இருக்கும். இதில் 2வது எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள், எலெக்ஷன் ரிசல்ட் 2026 ஜென்ரல் எலெக்ஷன் டு அசம்பிளி அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பை எலெக்ஷன், அதாவது இடைத்தேர்தலில் இருக்குது, ஜென்ரல் எலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரல் எலெக்ஷன் 2வது ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். 2வது ஆப்ஷன் கொடுத்துட்றேன். 2வது ஆப்ஷன் கொடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ட்ரெண்ட்ஸ் வில் பிகின் அட் 8 AM on 4th May 2026. அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தொகுதி வாரியாகவும் பார்க்க முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதிகளுக்கும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8:30க்கு EVM மிஷின் கவுண்டிங் வந்து எடுக்கப்படும். ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. இது அஃபீஷியல் தேர்தல் ஆணையத்தோட பேஜ் தான். ஸோ இதில் வந்தது நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிட்டு அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ஸோ ட்ராப்டவுன் வந்து இங்கே பாருங்கள், எலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு இங்கே அப்டேட்ஸில் எலெக்ஷன் ரிசல்ட்னு இருக்கும். இதில் வியூ ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே வியூ ரிசல்ட்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள், ஸோ இந்த பேஜுக்கு வந்தாச்சு. ஜென்ரல் எலெக்ஷன் டு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட் மே 2026. ரிசல்ட் ட்ரெண்ட்ஸ் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் 8 AM on 4th May 2026. அதாவது கரெக்டாக 8 மணிக்கு தான் நான் சொன்ன மாதிரி தான் தபால் ஓட்டுகள் 8 மணிக்கு என்னப்படும். ஸோ அப்போ இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ தமிழகம் உட்பட மொத்தம் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போது 4ஆம் தேதி இன்றைக்கி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் அப்படிங்கிறது, கவுண்டிங் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடுன்னு இருக்குது. டோட்டல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அசம்பிளி 234 தொகுதிகளுக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக 8 மணிக்கு தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நான் சேம் இதே பேஜுக்கு வந்துடுறேன். இதில் எலெக்ஷன் ரிசல்ட்லேயே வியூ ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், எலெக்ஷன் ரிசல்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் நம்ம இன்ச் பை இன்ச்சாக பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் டு ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், ஸோ இதில் எல்லா ஸ்டேட்டும் வந்திருக்கும். ஓகேங்களா? இயர் எப்பப்போ நடந்தது, என்னென்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதில் நீங்கள் தமிழ்நாடு வந்துடுங்க. இப்போ தமிழ்நாடு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி 2021 நடந்தது ஜென்ரல் எலெக்ஷனு. ஸோ இப்போ 26. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் இங்கே 26 அப்படின்னு வரும். அதை நீங்கள் ஓகே கொடுங்க.
அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் திஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்து இங்கே பாருங்கள். ஸோ 1 by 1 எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் 234 தொகுதிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸோடு இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போது திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை இது அதோட டேட்டா எடுக்கிறேன். ஸோ மென் எத்தனை பேர், உமன்ஸ் எத்தனை பேர், இந்த மாதிரி எல்லா ஜென்ரல் எத்தனை, சர்வீஸ் எத்தனை, எலக்டர் எத்தனை பேர் போட்டிருக்காங்க, ஓட்டர்ஸ் எத்தனை பேர், எலக்டர்ஸ் எத்தனை பேர், டோட்டல் போஸ்டலில் போட்டவங்க எத்தனை பேர், ஸோ ப்ராக்ஸி அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ரிஜெக்ட் ஆனவங்க எத்தனை பேர், வேலிட் ஓட்டு எவ்வளோ வந்து போலாக இருக்குது, ஸோ போலிங் ஸ்டேஷன் நம்பரு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் 1 by 1 வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இங்கே பாருங்கள். வின்னர் அப்படின்னா இது 2011 ஏடிஎம்கே யார், எத்தனை ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, ரன்னர் யார் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 2 பேர்த்துக்குள்ள மார்ஜின் சதவீதம் எத்தனை அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இதில் ஃபுல்லாக எலாபரேட்டாகவே தெரிஞ்சுக்கலாம். 234 தொகுதிக்கும் இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஓட் கவுண்டிங்கில் எப்படி ஆன்லைன் மூலமாக நீங்கள் லைவாக செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காரணம் சொன்னீங்க மாதிரி உங்களிடம் விடுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.